நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இப்ப நம்ம பாபுஜி கொஞ்சம் வந்து பேசிட்டு ஆரம்பிச்சிடலாம். ரெக்கார்ட் பண்ண காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜூலை 5, 2026 இன்னைக்கு நம்ம ஒரு புதிய உலக சாதனை பண்ண போறோம். ஸோ அதை வந்து ஆன் த ஸ்பாட்ல அட்ஜுடிகேட் பண்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட பேர் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன். நான் ஒரு மல்டிபிள் கின்னஸ் சாதனையாளர். நான் பர்சனலாக 9 கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கேன். உலகத்திலேயே முதல் தமிழன் உலக சாதனை துறையில் 2 யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஜூலை 5 ஜூலை 14ஓட என்னோட 15 வருஷம். நான் என்னோட முதல் உலக சாதனை பார்த்தீங்கன்னா ஜூலை 14, 2011 என்னோட கரியரை நான் ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் 10 நாள்ல 15 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ் என் கரங்களால் நான் உலக சாதனை சான்றிதழ் கொடுத்திருக்கேன். அதே போல மாஸ் ரெக்கார்ட், இப்போ நீங்க பண்ண போறது மாஸ் ரெக்கார்ட், ஒரு 1000 பேர் இங்க சேர்ந்து பண்றீங்க புரியுதுங்களா. ஸோ இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த கரங்களால் உலக சாதனை சான்றிதழ் கொடுத்திருக்கேன். இந்த 3000 இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் செலிபிரிட்டிஸ் லைக் நம்ம முன்னாள் கவர்னர் ரோசையா, மனோரமா ஆச்சி, ஆக்டர் விஷால், ஆக்டர் தனுஷ், விஜய் டிவி கோபிநாத், ஹிப்ஹாப் தமிழ ஆதி, நம்ம விஜிபி சந்தோஷம், அபிராமி ராமநாதன், நம்ம தொழில் திருமாவளவன், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என் கையால உலக சாதனை சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. இப்போ கார்பரேட்ஸ் பாத்தீங்கன்னா ஐடிசி சோலா, லைன் டேட்ஸ், என்டிஎல் கால் டாக்ஸி, எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட், நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை 7 தடவை நான் சர்டிஃபை பண்ணியிருக்கேன். அவங்களும் 7 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இங்க ஈசன் சிலம்பாலயா சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு உலக சாதனை இன்னைக்கு நம்ம இனிஷியேட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு என்னோட அட்வான்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஆக்சுவலா வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு பிரேக்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட், ஏற்கனவே ஒரு உலக சாதனை இருக்கும் அதை முறியடிக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆஃப் நியூ ரெக்கார்ட், எனிதிங் which is unique, anything which is extraordinary, anything which is for the first time வந்து நம்ம நியூ கேட்டகரியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிலம்பம் சக்கரா சொல்லுங்க பாத்தீங்களா, சிலம்பம் சக்கரா, இந்த சக்கரா லோகோ ஃபார்மேஷன், அதாவது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிலம்பம் சக்கரா லோகோ ஃபார்மேஷன் பண்ண போறோம். சோ இந்த சக்கரா லோகோ ஃபார்மேஷன்ல நின்னு 1 மணி நேரம் இது வரைக்கும் வேர்ல்ட்ல யாருமே பண்ணது இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். சோ இது ஒரு நியூ கேட்டகரி ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட். சோ இதுல கலந்துக்க போற இது ஒரு மாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். சோ இதுல கலந்துக்க போற 1000 குழந்தைகளும் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ்.
ஒரு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட், வேர்ல்ட் ரெக்கார்ட் மெடல், வேர்ல்ட் ரெக்கார்ட் பேட்ச், டி-ஷர்ட், கேப் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. ஸோ என்னோட மனமார்ந்த அட்வான்ஸ்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இதை உங்களை பார்க்கறதுக்காக பார்வையாளர்கள் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குழந்தைங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாருமே அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாரும் அவங்கள கரகோஷத்தோட நம்ம எல்லாருமே அவங்க என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணலாமா? எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து நம்ம விஷ் பண்ணுவோம். ஸோ கிவ் a claps to each and every individual please.
ஹெல்ப் பண்றாங்க. அபுதாபில வந்து ஒரு 60-70 குழந்தைங்க இருக்கு. இப்போ நம்ம மலேசியாவில் போட்டி நடக்கு இல்லையா, அது இன்டர்நேஷனல் போட்டி. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற போட்டிலாம் போட்டி கிடையாது, எல்லாம் பேரு தான் இன்டர்நேஷனல் போட்டியுமா. ஆனால் இன்டர்நேஷனல் போட்டினா 8 நாடுகள் இருக்கணும். அதான் இன்டர்நேஷனல் தரமான இன்டர்நேஷனல் போட்டி. மலேசியா போட்டி நம்ம டீமே 3 பேர் வருவோம். இந்தியா சார்பு நாங்களாம், அபுதாபி சார்பு வாங்கலாம், துபாய் சார்பில் பிரகதீஷ் ஆசான வாங்கலாம். நான்
தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் படிப்பில் ஜீரோ தான். கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் முதல் நான் விளையாடிய கலை சிலம்பக்கலை. அது நான் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு 48 மணி நேரம் நிற்காமல் தூங்காமல் உட்காராமல் ஆகாரம் இல்லாமல் சிலம்பம் சுற்றி 10 வாலிபர்களோடு சேர்த்து கின்னஸ் அவார்டு பெற்றுக்கிறேன். 98, 99 பாடி பில்டிங் ஆனலம் போட்டில் பஞ்சாப் 98, 99 ஆந்திரா, தமிழ்நாடு மதுரை, ஈரோடு, வேலூர், ஐசிஎஃப். அதுக்கு அடுத்தது யோகா காரைக்குடி அழகப்பா காலேஜு. அதுக்கு அடுத்தது ஷார்ட்புட்டு, வருமம், இன்னும் பல கலைகளில் வெற்றி பல அவார்டுகளெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போது வயது 79 வயது நடக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து ஆர்மி, மிலிட்ரி, ரயில்வே, இன்கம் டேக்ஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிருக்கிறாங்க. நான் இன்னும் இந்த கலையை பிஎஸ்ஐயில் ஈடுபடாமல் அனைத்து சின்ன 5 வயதுலேருந்து 50 வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்து அவங்கள உடல் திறனை காமிச்சு நல்லபடியாக ஆகிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் கடவுள் எனக்கு உடல் பழுத்து கொடுத்தா இன்னும் பல ஆயிரம் மாணவ மாணவிகளெல்லாம் உருவாக்கக்கூடிய திறமையும் எதுவும் கடவுள் கையிலே உள்ளது. இந்த அளவுக்கு எனக்கு அழைப்புதல் கொடுத்து என்னை வரவைத்த என்னுடைய ஸ்டூடெண்ட் அன்பு தம்பி மாஸ்டர் கேசவன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இதில் இன்னைக்கு அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் 1000 மாணவர்கள் கலந்துருக்கிறாங்க. அதன்படி 1 ஹவர் தொடர்ந்து கம்பு யாரும் விடாம அளவுக்கு நல்ல சாதனை பெற்றிருக்காங்க. இதுக்கு அடுத்த முறை வேற ஒரு ரெக்கார்டு 3 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுவதாக தஞ்சாவூர்ல பண்ண போறதாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதன் போது மற்றதில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கவர்மெண்ட்னு சொல்ல போனா இன்னைக்கு எனக்கு 79 வயது ஆகுது. நான் 3 வயதுல என்னுடைய தகப்பனார் மாமன்னர் ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் மாவட்ட ராஜா கிட்ட இந்த போர்த்தம்பு படையில இருந்தாரு. அவர் வெளியாகி வந்ததுக்கு அப்புறம் 3 வயதுல நான் அவர் இடத்துல கம்பு எடுத்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்திலாம் பல முறை கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம். ஒரு முறை சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பாத யாத்திரை போனோம். அதற்கப்புறம் சலிக்கல. அந்ததுக்கு அப்புறம் சிலம்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்ததுல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 100க்கு 3% கொடுக்குறேன். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கணும், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தா அவங்களுக்கு படித்து முடித்து காலேஜ் முடிச்சு அவங்க இன்ட்ரிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. இப்போ அந்த அரசாங்கம் போய் இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கு. இவர் இடத்துல சில கோரிக்கைகளை வைக்கணும்னு சொல்லியிருந்திருக்கிறோம். ரெண்டாவது பள்ளியில் இருக்கக்கூடிய பிடி மாஸ்டர் பசங்களுக்கு யாருக்குமே இந்த விளையாட்டு இதை பற்றி கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் சம்பளங்கள் அதிகம், அவங்க வாட்டி விட்டுறாங்க. அதனால நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா, இப்போ வந்திருக்க விஜய் முதல்வர் அவர்கள் புதுமையான இளமையான வாலிப நண்பர்கள் விளையாட்டு தெரிஞ்சவங்களெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவருக்கு வேலை கொடுத்து இந்த நல்ல நல்ல விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா வேலை கொடுக்கறதுக்காக சில முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு எங்கள் கலைக்குழு சிலம்பாட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலம்பணக்கம். எனது பேர் ஈசன் சிலம்பாலயங்கிற பேரில் சிலம்ப கலை நடத்திட்டு இருக்கோம். சென்னையில் குரம்பேட்டு மெயின் என்ட்ரியாக வச்சுருக்கோம். ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 100 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, ப்ளஸ் பெங்களூர், அப்புறம் அபுதாபி, துபாய், லண்டன், இங்கே இடத்துல எல்லாமே கிளாஸஸ் இருக்குது. இதெல்லாம் நேரடி கிளாஸு அபுதாபி அண்ட் துபாயில் நேரடி கிளாஸஸ் இருக்குது. நல்ல கிளாஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இப்போ நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு 1000 மாணவர்களை வச்சு சக்கர வீகம் ஃபார்மேட்டில் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி பண்ண போகிறோம். அதாவது 1000 மாணவர்கள் சக்கரம் போட்டு அந்த மேப்பில் நின்று 1000 மாணவர்கள் உலக சாதனை நிகழ்ச்சி பண்ண போகிறோம். இப்போ ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லாம் நெருங்கி வந்தாச்சு. இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்து 1 மணி நேரம் ரொம்ப நல்ல சீரும் சிறப்பாக நடக்க போகுது. நடத்த முடிச்சதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். இப்போ அந்த கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் இதை எதிர்பார்த்து பண்ண ஆசான்களுக்கும் மற்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி 1 ஹவர் டைம் கிடையாது பெரிய விஷயமா இருக்குது. அந்த டைமை ஒதுக்கி குழந்தைங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது வந்தது மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம். அதான் அது சில இது கலந்துக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு மெயினாக ஒன்று வெயிலில் நிற்கிறோம். இன்றைக்கி மெயினாக வெயிலில் நிற்கக்கூடாது. அன்றைக்கி கூட ஏசியில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மிகப்பெரிய தவறாக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறான், வெயில நெல்லுன்றான். அந்த மாதிரி 1 ஹவர் வெயிலில் நிற்கிறோம். அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதம். இறைவனுடைய சூரிய பகவான் வரம், அது பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்குது. இன்றைக்கி குழந்தைங்களை வெயில விளையாட விடுங்க. ப்ளஸ் இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, நம்முடைய சிலம்பம் அவேர்னஸ்க்காக தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அதை நம்ம மீடியாவில் போடும்போது, இப்போ ஒரு 3 நாள் டிவி மீடியா வந்திருக்கு, யூடியூப் சேனல் வந்திருக்கு. இப்போ உலகம் பூரா போகும்போது இந்த கலை
எங்கேயோ கடந்த ஒரு கலை இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குங்கிறது 100% ரிஜிஸ்டர் ஆகும். இந்த கலை வந்து வளராமல் இல்லை. இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரோ பைக்கோ இன்னைக்கு எல்லா வீட்லையும் ஸ்டிக்கர் இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள். ஒரு 20 வருஷம் மட்டும் அப்படி கிடையாது. நாங்கள் கற்றுக்கும் போதெல்லாம் போலீஸ்காரன் கட்டுவாங்க எங்களை கற்றக்கூடாதுன்னு சொல்லி, அப்படி தடைப்பட்ட ஆர்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப போராடணும். இதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். 2008 கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக வளர்ந்து இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு சிலம்பம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இன்னைக்கு எப்படி கராட்டே வளர்ந்ததோ இன்னைக்கு கராட்டையை தாண்டி நம்ம வந்துட்டோம். எப்பவுமே நம்ம பாரம்பரியத்தை நல்ல விஷயத்த அமைக்க வைக்க முடியாது. 2000 வருஷமா அமைக்கிட்டே தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் வர எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த முகலாயர பேரரசு நம்ம கிறிஸ்டின் கன்வெர்ட்டி வந்து அமுக்கின வரைக்கும் 2000 வருஷமா தடப்பட்டு கடந்தது. மறுபடியும் இப்போ புத்துயிர் பட்ட மாதிரி அப்படியே ஒரு விதை வந்து அப்படியே கடந்து திடீர்னு மழை வந்து அப்படியே புசுங்க வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சிலம்பக்கலை மிகவும் மேலும் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா வாரமும் போட்டி நடக்குது. எல்லா வாரமும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போட்டி இல்லாத நாளே கிடையாது. எல்லா ஸ்டேடியம் சரி, எல்லா இடத்துலையும் போட்டிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எல்லா போட்டியுமே சர்டிஃபிகேட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி. அந்த சர்டிஃபிகேட் ஒர்த்துலாம் கிடையாது. எல்லாம் ஒரு தெரிஞ்சுக்க, எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் ஒர்த்து கொடுத்துட்டா அப்புறம் எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கணும். அப்படிலாம் எந்த காரியம் நடக்காது. இன்னைக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க இல்லையா, 1000 பேர் சர்டிஃபிகேட் ஒர்த்து கொடுத்தா 1000 பேருக்கு என்ன கிடைக்கும் சரிங்களா? இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். மெயினாக வந்து சிலம்பம் விழிப்புணர்வு விஷயமா தான் பண்ணுறோம். இந்த சிலம்பத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து நம்ம அரசாங்கம் பார்த்துச்சுனாலும், அரசாங்கம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது அடுத்த மோட்டிவேஷனுக்காக நம்ம பண்ணுறோம். மெயினாக அது நம்ம பண்ணக்கூடியது இந்த சிலம்பக்கலையை அடுத்த நிலை கொண்டு போகிறதுக்காக தான் பண்ணுறோம். 2007 ஒரு சைக்கிள் பேரணி வந்தோம், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும். அதுக்கு மட்டும் சிலம்பக்கலை எங்கேயோ கிடந்தது, நாங்கள் தான் வந்தோம். என்னுடைய மாஸ்டர் ஆசான் அவர்கள் ப்ளஸ் ஒரு 30 பேர் கொண்ட டீம். அதில் 10 நாள் கன்னியாகுமரி சைக்கிளில் வந்து அன்னையா சீஃப் மினிஸ்டர் கலைஞரை பார்த்து மனு கொடுத்து 2008 தான் இது ஸ்கூலுக்கு வந்தது. என்னைக்கு இது ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு ஸ்கூலில் வச்சோன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுறான், எங்கள் ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறான். இப்படியே மாறி இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. நானும் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறோம். நான் எடுக்கிற ஸ்கூல்ல 1000 மாணவர்கள் இருக்காங்க. ஒரே ஸ்கூலில் 1000 மாணவர்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வளர்ச்சி இன்னைக்கு நல்லா அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சிரமம் சம்பந்தப்பட்ட இடஒதுக்கீடு உங்களுக்கான கோரிக்கையாக முன்னேற்க முதல்ல வந்து புதிதாக சிஎம் வந்திருக்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் ஒரு மாற்றம் கொண்டு வந்து புதுசாக ஒரு டீம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க நல்லதே செய்வாங்கன்னு நினைக்கிறோம், செய்யதான் ஆசைப்படுறோம். இப்போ இந்த விளையாட்டு சிலம்பத்தை பொறுத்தவரையில் எதுவும் புதுசாக அவங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்துடல. ப்ளஸ் இங்கே மாற்றம் கொண்டு வந்ததற்கு நாங்களே இல்லை. எங்கள் சைடில் மைனஸ் என்ன தெரியுமா இருக்குது, இந்த கலைக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு விளையாட்டு பாரம்பரியம் இருக்குது. இதை நம்ம நம்ம கிரிக்கெட் மாதிரி ஒரே மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. நிறையா பரம்பரைன்னு சொல்லுவோம், அதான் ஸ்டைலுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சில இடங்களில் மாறல் இருக்கும்போது ஒரே மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் வர மாட்டேங்குது. நம்ம ஒன்று கொண்டு போனால் அதை இன்னொருத்தர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சிதம்பரத்தில் வந்திருக்காங்க டீமு. அவங்க சார்பில் சேர்ந்து சிலம்பம் ஒரு டீம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டீம்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம மனு கொடுக்க போகிறோம். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் மனு கொடுத்து இதை வந்து கரெக்டாக ரூல்ஸ் கொண்டு வாங்க, அடுத்தடுத்த போட்டிகள் நடக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை போட்டி நடக்குது. அதாவது சர்டிஃபிகேட் ஒருத்து அப்படின்னா அந்த ஒரு மட்டும் தான், ஸ்கூல் கேம் சர்டிஃபிகேட் தான். அது இன்றைக்கி போட்டி வருஷம் நடக்குது. இன்றைக்கி இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 10 வருஷ காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான கோட்டா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷத்துக்கு 9 பேர் கவர்மெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு அங்கே தான் செய்கிறாங்க. காலேஜ் ஃப்ரீ சீட் கிடைக்குது, அது இருக்குது. ஆனால் முறையாக நடத்த மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னன்னா நல்ல அது எல்லா இடத்துல அரசியல் இருக்கிற மாதிரி இதுலேயும் அந்த அரசியல் இருக்குது. போட்டி நடத்துகிறவங்க ஒரு தலைப்பட்சமாக ஒரே டீம் கையில் வச்சுக்கிட்டு அப்படி நடத்துகிறாங்களே தவிர அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அதை உடைச்சிட்டு மாற்று கொண்டு வரணும்னு சொல்லி. அது கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி நாங்கள் முழுசாக நாங்கள் கவர்மெண்ட் போய் அணுகலை. நாங்கள் போன கவர்மெண்ட் போய் அணுகணும். எங்கூட அவங்க ரெஃப்ரியை பூக்க நம்ம தமிழ்நாடு சிலம்பை பேரவை அமைப்பிலேருந்து நடுவர் பயிற்சி முகாம் புக்கெல்லாம் கொண்டு கொடுத்தோம். இப்படிலாம் ரூல்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நடவடிக்கைன்னு போகலை. இந்த கவர்மெண்ட் நாங்கள் இன்னும் பார்க்கல. அடுத்து நான் உடனே போய் பார்த்து நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். இப்போ கூட இது பெண்கள் ஆண்களும் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான கலை தான். இந்த கலை வந்து 6 வயதுல 60 வரையும் கற்றுக்கலாம். எல்லாருமே கற்றுக்கலாம். சிலம்பங்கிறது உடம்பு உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் சிலம்பம். இந்த உடம்பு அப்படியே நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃபுல் பாடி ரொட்டேஷன் ஆகும், பேக்கு பெண்டிங் எல்லாமே இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மைண்டுக்கு ரொம்ப தெளிவாக செய்யணும். ஏன்னா டபுள் ஸ்டிக் 2 கம்பு பண்ணும்போது ஒரு கம்பு ஃபார்வர்டை விட ஒரு ரிவர்ஸில் சுத்தம். வெளியே இருந்து பார்க்க 2 கம்பு சுத்தமாக தெரியும். ஆனால் அப்படி நார்மலாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே 2 கையில் 2 விஷயம் செஞ்சாச்சுன்னா ஒரு கை நின்றோம். நார்மலாக 2 பண்ணால் நின்றோம். ஆனால் இந்த சிலம்பம் என்ன பண்ண போகிறோம்னா பசங்களுக்கு முதல்ல மைண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். அதே இப்படி செய்யும் போது அவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ண கம்புலையோ இதுலேயே கிடையாது, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்று ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவான். 2 மூலையும் ஒன்றா வேலை செய்யும். சிலம்பத்தில் இருக்குது.
இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து சுட போகிறோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆர்ச்சரியில் ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னா ஒரே ஏமிங் அப்படி சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நடையிலாம் கொஞ்சம் கிளாஸ் போனால் அதில் ஒரு கன் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். முதல் 2 வாட்டி தப்பு வந்தது. அப்புறம் நம்ம நண்பர் இதான் விஷயம் சொன்னார், 6க்கு 6 டட்டர்னு சுட்டு போயிட்டு வந்துட்டோம். அப்போ விஷயம் என்னன்னா ஒரே ஏமிங் தான். அதை விட நம்ம கோலி சூப்பர் விளையாட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்னை விட ஆர்ச்சரியை விட நம்முடைய பாரம்பரியமான கோலி விளையாட்டு மிக மிக அருமையான விளையாட்டு. என்ன காரணம்னா ஒரு மாணவர் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கோலி விளையாண்டார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வாட்டி உட்கார்ந்து எழுதிக்கணும். என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கன் ஷூட் மாதிரியே ஆர்ச்சரி மாதிரியே நேராக வச்சு ஷூட் பண்ண முடியாது. கோலியுடைய கான்செப்டே வேற. கோலி கீழே இருக்கும், கண்ணு மேலே இருக்கும். இந்த கண்ணை வச்சு கீழே கோலியை பார்த்து ஆப்போசிட் கோலி அடிப்பார். எப்படி ஒரு வியூ அது, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள். எவ்வளோ அருமையான விளையாட்டு. இப்படி சுட்ட போகிறது கிடையாது. கோலி இங்கே இருக்கும், இப்படி உட்காந்துட்டு இருப்பான். இங்கே இருந்து நம்மளுடைய மைண்டை செலுத்தி இந்த கோலிக்குள்ளே செலுத்தி இந்த கோலி அந்த கோலி அடிக்கணும். அப்போ எப்படி ஒரு வித்தியாசம் நாங்களும் அந்த கோலி விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு கோலி மாதிரி விளையாட்டே கிடையாதுங்க. பம்பரம் இதெல்லாம் மறந்துட்டா இன்னைக்கு இவ்வளோ நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாறி வருது. எங்களுக்கு அடுத்த ஐடியா என்ன தெரியுமா, நம்மளோட அந்த பாரம்பரிய விளையாட்டை கொண்டு வரணும். இந்த கோலி பம்பரம் இந்த மாதிரி தான். இப்போ நம்முடைய என்னது கில்லி, அதான் என்னது கிரிக்கெட்டாக போச்சு இல்லையா. இன்னைக்கு கிரிக்கெட்டு நம்பர் 1 சந்தை, உலகெல்லாம் ஃபேமஸ் ஆகி போச்சு. அது என்னது நம்ம ஊர் கில்லி தானே. ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அதில்? கம்பு மட்டும் தான் பெருசாகி போச்சு. குட்டி கம்பு ரவுண்டாகும், பெரிய கம்பு பெருசாகி போச்சு. ஒரு ரூல்ஸ் கூட மாறலையா. நான் விளையாண்டப்போ அதே ரூல்ஸ் தான் நினைக்கிறேன். அதே கேட்ச் அவுட்டு, அதே ஸ்டெம்ப் அவுட்டு இல்லையா, அதே கில்லி அப்படியே தான் இருக்குது. ஒரு ரூல்ஸ் கூட மாறல. இது எல்லாமே இருக்குது. நம்ம கில்லியே இன்றைக்கி உலக சந்தையில் பல கோடி போயிடுச்சு. ஒவ்வொரு வீரருக்கும் 60 கோடி 70 கோடி போயிட்டு இருக்குது. அந்த விளையாட்டை ப்ரொமோட் பண்ண ஆள் கிடச்சிட்டாங்க. அதுக்கான ரூல்ஸ் கிடச்சிது, மக்கள் ரசித்தாங்க. அது மாதிரி மாறுது. ஆனால் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு மாதிரி கோலி மாதிரியே பம்பரம் மாதிரி சிலம்பம் மாதிரிலாம் வராது. சிலம்பம் செஞ்சிங்கன்னா உடம்போட ஆறா வந்து பியூரிஃபாகும். எல்லா வாட்டியுமே வரும். என்ன உடம்பை விட உடம்பு ஆறா வரும். ஆனால் சிலம்பத்தில் வந்து நம்ம நேரில் நின்னாலே உடம்பை சக்கரா செய்யுங்க. உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இளமையாக இருக்கலாம். இப்போ எனக்கு வயசில் இருக்கும், ஆனால் தெரியாது இல்லையா. ஆனால் 50 ஆகி போச்சு இல்லை. அதெல்லாம் எனக்கு சிலம்பம் தான். நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், உடம்பு ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிறோம். அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா கலையும் முக்கியம். அதில் சிலம்பம் முக்கியம், நம்பர் 1 முக்கியம். நல்ல கலை. இப்போ சிலம்பம் நாங்கள் கற்ற காலத்தில் அடல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துலலாம். இப்போ எனக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து அடல்ஸ் எல்லாம் சிலம்பம் தொடர்றதே கிடையாது. எனக்கு 8th படிக்கும்போதே மக்கள் எங்கள் புள்ள படிக்கணும்னு கிளம்பிடுறாங்க இல்லை. 8th படிக்கும்போதே அப்பா என் புள்ள படிக்கணும்னு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படின்னைக்கு நாங்கள் கிளாஸ் குறைஞ்சி போச்சு 6 வயசில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். 8 வயசில் சேர்த்தோம். இங்கே வந்து 6 வயசு 5 வயசுல வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்க குழந்தைங்க 5 வயசுலேருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரியவங்க பார்த்தோன்னா 30-40 வயசுல வந்திருக்காங்க. இங்கே 6 முதல் 40 வயசு இங்கே வந்திருக்காங்க. நன்றி. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன். நான் ஒரு மல்டிபிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர், யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டோட ஃபவுண்டர் சேர்மன். ஸோ இன்றைக்கி நம்ம ஈசன் செல்லம்பாலியா பார்த்தீங்கன்னா ஜூலை 5 நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு புதிய உலக சாதனை வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ அது ஆன் த ஸ்பாட்டில் அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கோம். ஸோ இது என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஹியூமன் லோகோ ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ சக்கரா சிலம்பம் சக்கரா சொல்லுவாங்க. சக்கரா லோகோவில் வந்து 1000 குழந்தைகள் நின்று ஒரு உலக சாதனை பண்ணுறாங்க. ஸோ அது ஆன் த ஸ்பாட்டில் அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ இதில் கலந்துக்கிற 1000 மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சாதனையாளர்கள். ஆக்சுவலி இது ஒரு மாஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதோட ஆர்கனைசர் ஈசன் செல்லம்பாளையாவும் ப்ளஸ் இந்த 1000 மாணவர்களும் அவங்க பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.